பொதுவாக இந்த ரபியுல் அவ்வல் பிறக்கிற போது உலகம் முழுக்க பெருமானார் பேசு பொருளாக மாறிவிடுகிறார்கள். விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது, அரங்குகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பேசுகிறது, எழுத்தாளர்களின் பேனாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியே எழுதுகிறது. பேசுபவர்கள், எழுதுபவர்கள், கவிபாடுபவர்கள் எல்லாருக்கும் முக்கிய தலைப்பு செய்தியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி போகிறார்கள். காரணம், அல் குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து, அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்தி, உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருட்கொடையை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். ரப்பு என்ன நிஅமத்து செய்திருந்தாலும், என்ன அருள் புரிந்திருந்தாலும் அதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் புரிந்த நிஅமத்துகளில் அன்னலாரை விட பெரிய நிஅமத்து வேறு எதுவும் இல்லை. அப்படியானால் அந்த நிஅமத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த அன்னலாரின் பிறப்பில இருந்து வஃபாத் வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்கிற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது. ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வை விட இந்த உலகத்தில் பேரருள் இல்லை.